யோஷித ராஜபக்ஷவுக்கும் வசந்த கரனாகூட முன்னாள் கடற்படை தளபதி இவங்க 2 பேருக்கும் நீதிமன்றத்தில் அழைப்பாணை விடுக்க போகிறதா நேற்றைய நாளில் செய்திகள் வெளியாகியிருந்த பின்னணியில் இன்னைக்கு என்ன ஒரு தகவல் வெளியாகியிருக்குன்னா, அழைப்பாணை கிடைக்க பெற்றதும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நாங்கள் ஒன்றும் பின்வாசல் வழியாக ஓடுறவங்க கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த நாமல் ராஜபக்ஷ சொல்றாரு. எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் நாங்க தான் காரணம்னு எங்ககிட்ட புலம்பாதீங்க. ஆளும் கட்சியில் என்ன விஜயில் பர்சனல் லைஃப்பில் எப்படி மூக்க நுழைக்கலாம், அதை எப்படி அதை மக்கள்கிட்ட கொச்சையாக பேசலாம் அப்படின்றது உதயநிதியோட ஒரு வேலையாகவே இருக்குது. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். சரி, இன்னைக்கு நாள்லையும் பொலிட்டிக்கல் அரேனா நிகழ்ச்சியோட நாட்டை தாண்டி உலகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு, அதை பற்றி விரிவாக பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சியில் பவித்ரா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பவித்ரா. வணக்கம் கனுஷியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்திகளை பற்றி என்னென்ன விஷயங்களை பற்றி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். நாட்டில் மோசமான வானிலை பதிவாகி இருக்கு. ஸோ அதில் உயிரிழந்திருக்காங்க, நிறைய உயிர்கள் பறி போயிருக்கு. அதை பற்றி பேசணும். ஓகே, ஸோ நாடளாவிய ரீதியில் இந்த கால்நிலை மோசமாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் இலங்கையில், அதுவும் முக்கியமாக தென் இலங்கையில் கொழும்புல எதிர்கட்சிகள் எப்படிடா அரசாங்கத்தை கவிழ்க்கிறது அப்படின்றது திட்டங்களுக்காக ஒன்று கூடி கலந்துரையாடிக்கிட்டு இருக்க மாதிரி பல சந்திப்புகள் நடந்திருக்கு. இதையும் தாண்டி நாமல் ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவரும் இன்னைக்கு நாளில் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த கருத்தை பற்றியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பேசலாம். ஓகே, ஸ்ரீலங்காவில் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு. ஆனால் இந்தியாவிலையும் இப்போது அரசியல் ரீதியாக ஒரு உதயநிதியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயமா ஒரு சூடு பிடிச்ச ஒரு சம்பவம் ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இன்றைக்கி பேசணும். ஓகே, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செஞ்சதுக்கு அப்புறமா அவரோட எதிர்கால சட்ட நடவடிக்கை, அதாவது என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை அவருக்கு எதிராக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிகழ்ச்சியில் நம்ம பேசலாம். அதையும் தாண்டி இந்த மகார சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பல விஷயங்களை இன்னைக்கு நாளில் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அதை பற்றியும் நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ நம்ம லேட் பண்ணாமல் நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். ஓகே, நேற்றைய காலநிலை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கி அதில் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, இது வரைக்குமே கண்டி உட்பட 5 பேர் அதில் உயிரிழந்திருக்காங்க. கண்டி நுவரெலியா சைட்டில் இப்போது மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இந்த இடத்துல உள்ளவங்கலாம் ரொம்பவே கவனமாக இருங்க. ஏன்னா இந்த பக்கத்தில் எப்போ மண்சரிவு அபாயம் வரும்னு தெரியாது. ஸோ வெஹிக்கிளில் போகிறவங்க, ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த எச்சரிக்கையை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கொண்டா நல்லது. அதாவது இப்போ இந்த பாடசாலை மூடுறது தொடர்பாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஆமா, எக்ஸாம்ஸ் தொடர்பாகவும் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் அதுவும் இப்போ அடுத்தடுத்த அப்டேட்ல நமக்கு என்னன்னு தெரியும். ஆமா, அதுல இப்போ தொடர்ந்து இப்போ மழை இன்னமுமே சரி ஆகல. தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இதனால மக்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இப்போ ரோட்கள்ல இப்போ மண்சரிவு அபாயம் எப்போ வரும்னு தெரியாது. ஸோ மக்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் 581 குடும்பங்களை சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் நாவலப்பட்டி, கண்டி அந்த மாதிரி இடத்துல இருக்கிற மக்கள் ரொம்பவே கவனமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை, அங்கேருந்து ஏதாவது அவசர நிலையை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா 117 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். இது அவசர இலக்கமா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிதான் நாட்டில் சீரற்ற கால்நிலை அப்படிங்கிறது தீவிரம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேற்றைய நாளோட ஒப்பிடும்போது இந்த மழை நிலைமை கொஞ்சம் ஓய்வடைஞ்சிருந்தாலுமே கூட, அதாவது இந்த நீர்த்தேக்கங்களோட நீர் நிலைமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இதனால அது அண்மித்த பகுதிகளுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு. அதையும் தாண்டி மலையக பகுதிகளில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அந்த என்னதான் மழை இல்லைனாலுமே கூட மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கு. அதனால அந்த பகுதிகளில் பயணிக்கக்கூடிய மக்கள், பிரதேசங்கள் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அவதானமா இருக்கணும். அடுத்தடுத்து இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் மூலமாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாகவும் வெளிவரக்கூடிய அறிவித்தல்களை ஃபாலோ பண்ணுங்க. அது ரிலேட்டடா கொஞ்சம் கவனமாவே இருங்க அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்
கவர்மெண்ட் அடிக்கடி இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல்களா இருக்கு. அதனால கொஞ்சம் அதுல அவதானம் செலுத்துங்க. அதையும் தாண்டி மீனவர்களுக்கும் வந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் கடற்கரை அண்டின பிரதேசங்களுக்கு போக வேணாம், மீன்பிடி தொழிலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பலத்த காற்று வீசக்கூடிய நிலைமைகளும் இருக்கு அப்படிங்கிறதுனால என்னதான் இன்னைக்கு நாளைக்கு வந்து மழை கொஞ்சம் குறைவா இருந்தாலும் அதுக்கு அடுத்த எதிர்வரக்கூடிய நாட்கள்லையும் மழை நிலைமை கொஞ்சம் நாட்டில் ஒரு சில பகுதிகளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இப்போ நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக இப்போ கிட்டத்தட்ட 5 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கு. காணாமல் போயிருக்காங்க. இனி இருக்கக்கூடியவங்களை கவனமாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாட்டில் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரச்சனையாவே இருக்கு. ஆனா இந்த எதிர்கட்சிகள் எங்கடா எப்படான்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கொழும்புல நேற்றைய நாள்ல வந்து ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. 2 சந்திப்பு நடந்திருக்கு. ஒரு சந்திப்பு எங்க அப்படின்னு சொன்னா, 2 முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட எதிர்கட்சி தலைவர்கள் கொழும்புல சந்திச்சிருக்காங்க. வெகுஜன ஊடக அமைச்சகத்தோட முன்னாள் செயலாளர் அனுஷ பல்பிட்டவோட மகனோட திருமண விழால இந்த சந்திப்பு நடந்திருக்கு. முன்னாள் ஜனாதிபதிகளாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா, முன்னாள் தகவல் பணிப்பாளர் நாயகம் தினித் சிந்தக கருணாரத்ன இவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல சந்திச்சு கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கதா தான் இன்னைக்கு நாளில் வந்து ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதோட ஃபோட்டோவும் வந்து சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் ஷேர் பண்ணிட்டு இருக்கதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த சந்திப்பில் வந்து முக்கியமாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் கலந்துக்கிட்டு இருந்ததா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனால் இப்படி இந்த சந்திப்பு ஒரு பக்கம் இப்படி நடக்கும்போது ஜிஎல்பிரிஸ், அதாவது எங்களுக்கு தெரியும் இந்த தென்னிலங்கை அரசியல் கட்சிகள், சிங்கள அரசியல் கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டணி கட்சி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்தும் நேற்றைய நாளில் வந்து ஒரு சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ஜிஎல்பிரிஸ் தான் தலைமை வகிக்கிறாரு. இப்போ அவருடைய வீட்டில் திடீர்னு எதிர்கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகள் எதிர்கட்சிகளோட ஒரு முக்கியமான சில அரசியல்வாதிகள் எல்லாமே ஒன்று கூடி இருக்காங்க. என்னதுக்கு இப்படி அடிக்கடி ஒன்று கூடுறாங்க, அப்படி என்னதான் பேசுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இது எப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி 2 சந்திப்புகள் நடந்திருக்கு. இவங்க எல்லாருமே வந்து வெளியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அரசியல் களத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா, அப்படி இல்லைன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு எதிராக என்னென்ன பேசணுமோ, என்னென்ன விமர்சனங்களை முன்வைக்கணுமோ அப்படிங்கிற விஷயங்கள் வந்து வெளியில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உள்ள ஒன்று கூடி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கதாகவும் தகவல்கள் இப்போ வரைக்குமே கசிஞ்சிருக்கு. இப்போ எங்களுக்கு தெரியும் நேற்றைய நாளில் வந்து இந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள், அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஜனாதிபதி அவர்களை சந்திச்சிருந்தாங்க. சந்திச்சது தொடர்பாகவும் பல விஷயங்கள் இன்னைக்கு நாங்கள் நேற்றே சொல்லியிருந்தோம் இல்லையா, நாளைக்கு நாளன்னைக்கு தான் நிறைய அப்டேட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ நேற்றைய நாள் சந்திச்சது தொடர்பாகவும் ஒரு சில தகவல்கள் கசிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், எல்லாமே பழைய கோரிக்கைகள் தான். இதுக்கு முன்னாடி என்னென்ன கேட்டாங்களோ, இதுக்கு முன்னாடி தமிழ் மக்கள் தொடர்பாக என்ன சொன்னாங்களோ அதை தான் வந்து இப்போவும் நேற்றும் சந்தித்து அவங்க அந்த கோரிக்கைகளாக முன் வச்சிருக்காங்க. அதனால அது தொடர்பாக அரசாங்கம் அவதானம் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக, அப்படி இல்லைன்னா ஜனாதிபதிக்கு எதிராக அவதூறுகளை பரப்புறது, விமர்சனங்களை முன்வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களில் தீவிரமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இன்னொரு சம்பவமும் இன்னைக்கு நாள்ல பதிவாகுது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யோஷித ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, யோஷித ராஜபக்ஷவுக்கும் வசந்த கரனாகூட முன்னாள் கடற்படை தளபதி, இவங்க 2 பேருக்கும் வந்து நீதிமன்றத்தில் அழைப்பாணை விடுக்க போகிறதா நேற்றைய நாளில் செய்திகள் வெளியாகியிருந்த பின்னணியில் இன்னைக்கு என்ன ஒரு தகவல் வெளியாகி இருக்குன்னா, அழைப்பாணை கிடைக்க பெற்றதும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாகணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்கும் வந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இப்போ அவங்க வந்து இனி எதிர்வரும் நாட்களில் அவங்களுக்கு இந்த அழைப்பாணை போய் சேர்ந்தோடனே அவங்க நிச்சயமாக வந்து ஆஜராகியே ஆகணும். நேற்றைய நாளில் வெளியாகியிருந்த செய்திகள் எங்களுக்கு தெரியும். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மூலமா தாக்கல் செய்யப்பட்டிருந்த முறைப்பாட்டுக்கு அமையதான் இந்த விசாரணைகள் நடந்து இந்த மாதிரியான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது யோஷித ராஜபக்ஷ முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரனாகோட, இவங்க 2 பேரும் வந்து வசந்த கரனாகோட கடற்படை தளபதியா பணியாற்றின காலப்பகுதி, அதாவது 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் திகதியில இருந்து 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் திகதி வரைக்குமான காலப்பகுதியில சட்டவிரோதமான முறையில மஹிந்த ராஜபக்ஷவோட மகன் யோஷித ராஜபக்ஷவை வந்து பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பிரித்தானிய அரச கடற்படை கல்லூரியில பயிற்சி பெறுறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அரசுக்கு ஒரு பெரிய அளவிலான நிதி இழப்பை ஏற்படுத்தினதா தான் குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு நாளில் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இப்போ இதுதான் செய்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை.
இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. எங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றத்தில் என்ன கேஸ் இருக்கு, மஹிந்த ராஜபக்ஷவுக்கு என்ன கேஸ் இருக்கு, அவங்களுடைய மனைவி மஹிந்த ராஜபக்ஷவோட மனைவி ஷிராந்தி ராஜபக்ஷவுக்கு என்ன வழக்கு விசாரணை இருக்கு, யோஷித ராஜபக்ஷ, ரோஹித ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ அப்படின்னு நம்ம அவங்களோட குடும்பத்தை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தனியா ஒவ்வொரு கேஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ஷ இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஒரு விஷயத்த சொல்றாரு. பார்லிமெண்ட்ல அவரு ஒரு கதை சொல்றாரு. என்ன அப்படின்னா, அரசாங்கத்தை நிறைய விமர்சனங்கள் அரசாங்கம் மேல முன்வைக்கிற நாமல் ராஜபக்ஷ இப்ப இருக்கக்கூடிய போலீஸ்மா அதிபர், அதாவது பிரியாந்த வீரசூரிய வந்து பலவத்தனா எங்கன்னா இந்த அரசாங்கத்தோட தலைமையகம் இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜேவிபியோட தலைமை காரியாலயம் இருக்க இடம்னு சொல்லுவாங்க. பலவத்தையில இருந்துதான் பொலிஸ்மா அதிபரை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. பொலிஸ்மா அதிபர் வந்து அரசாங்கத்துக்கு தேவையான மாதிரி தான் செயற்படுறாரே தவிர மக்களுக்கோ நாட்டுக்கோ சேவையாற்றல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாமல் ராஜபக்ஷ சொல்றாரு. இது சொல்லிட்டு பல விஷயங்கள், இந்த மகர சிறைச்சாலை விஷயம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்த பேசும்போது ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, நாங்க ஒன்றும் பின்வாசல் வழியா ஓடுறவங்க கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த நாமல் ராஜபக்ஷ சொல்றாரு. அதையும் தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே, நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் நாங்க தான் காரணம்னு எங்க கிட்ட வந்து புலம்பாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு ஒரு மாதிரி நக்கலாவே சொல்றாரு. ராஜ்‍ය කඩම් වැටෙන එක නවත්තන්න බෑ. ඒ රාජ්‍ය කඩම් වැටෙනකොට පස්සේ ඇවිල්ලා කෙඳිරි ගන්න එපා. අනේ මෙන්න මේ රාජපක්ෂලාගේ වැඩක් කියලා කෙඳිරි ගන්න ලෑස්ති වෙන්න එපා. මොකද අපි ඔයාලා වගේ මේ පස්සේ දුරින් දුවන අය නෙවෙයි. மேல தன்னவா. இவர் இந்த கருத்தை சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த பின்வாசல் வழியா ஓடுறது நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இது ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான், எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அறகலைய போராட்டம். இந்த போராட்டம் எதுக்காக நடந்தது அப்படின்னும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆட்சி சரியில்லை, இந்த ஜனாதிபதி வந்து ஒரு நல்ல ஜனாதிபதி கிடையாது, இதனால மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே வீதிக்கு இறங்குறாங்க. வரிசையில இருந்து நிறைய பேர் உயிரிழக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஜனாதிபதி வேணாம் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் நடக்குது, அறகலை நடக்குது, எல்லாருமே எதிர்த்து போராடுறாங்க, இளைஞர்களை அரசாங்கம் தாக்குது, இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் நடக்குது. அப்போ மஹிந்த ராஜபக்ஷ எப்படி பதவி விலகினாரு, அப்போ பிரதமரா இருந்த மஹிந்த ராஜபக்ஷ, அதாவது நாமல் ராஜபக்ஷவோட தந்தை எப்படி பதவி விலகினாரு அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு சும்மா ஞாபகப்படுத்தி விடுறேன். எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக. அதாவது 2022 மே மாதம் 9 மஹிந்த ராஜபக்ஷவோட ஆதரவாளர்கள் கொழும்பு காலிமுகத்திடல இருந்த அமைதியான போராட்டக்காரர்களை தாக்குறாங்க. தாக்குனதுக்கு அப்புறமா நாடுறாவிய ரீதியில வன்முறை வெடிக்குது, பல அரசியல்வாதிகளோட வீடுகள் தீக்கிரையாக்கப்படுது. இதுக்கப்புறமா 2022 மே மாதம் 9 மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறாரு. இது எல்லாமே வந்து இப்படி ராஜினாமா செஞ்சது கூட ஓகே. அதுக்கப்புறமா இந்த பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரை வந்து ஒரு இராணுவ முகாமில் கூட்டு போய் வைக்கிறாங்க. ஏன்னா இவரை வந்து யாருமே தாக்கிடக்கூடாது, அவருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு இராணுவ முகாமுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. சரி, இது ஒரு விஷயம் இப்படி இருக்கும்போது அப்போ ஜனாதிபதியா இருந்த கோட்டாபய ராஜபக்ஷ எப்படி பதவி விலகினாரு அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு சொன்னா, அவரும் இந்த மாதிரி போராட்டம் வெடிக்குது, அறகலையை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த ஜனாதிபதி செயலகம் பிரதமர் அலுவலகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடியே, மக்கள் வந்து நுழைகிறதுக்கு முன்னாடியே கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த மாளிகையை விட்டு வெளியேறாரு. 2022 ஜூலை மாதம் 13 இராணுவ விமானம் மூலமா மாலைத்தீவுக்கு போறாரு. மாலைத்தீவுக்கு எப்படி போறாரு அப்படின்றது தெரியும், அவர் தலைமறைவா தான் போவார். அவர் எப்படி போவாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒஃபிஷியலா அவர் போகவே இல்லை. அவர் அங்க போனதுக்கு அப்புறம் தான் ராஜினாமா கடிதத்தையே வந்து போடுறாரு. அப்படின்னா நாட்டில் இருந்து அவர் தலைமறைவாகி இன்னொரு நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர் நான் ரிசைன் பண்றேன் அப்படிங்கிறதையே சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக்கப்பட்டு அப்புறம் பதில் ஜனாதிபதியா ரணில் விக்ரமசிங்க வராரு. இவ்வளோ சம்பவங்கள் அவங்களோட குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும்போது என்னன்னு நாமல் ராஜபக்ஷ நாங்கள் வந்து பின்வாசல் வழியா ஓடுறவங்க கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையா பாராளுமன்றத்தில் பேச முடியும் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு நாளில் இவரோட இந்த கதைக்கு அப்புறமா எழுப்பப்பட்டிருக்கு. நாங்கள் ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அவர் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் அவருடைய குடும்பத்திலையும் நடந்திருக்கு, அவங்களோட ஆட்சியிலையும் நடந்திருக்கு. இப்போ 2029 அவர் ஜனாதிபதியாக போறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அவரும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசணும் தானே அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிமைண்டராக கொடுத்துட்டே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பதிவாயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கால இப்படி அரசியல் சம்பந்தப்பட்ட இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்போ ஒரு சூடு பிடித்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, எதிர்கட்சி தலைவர்
உதயநிதியை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ அந்த விஷயம் அரெஸ்ட் பண்ணது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை நம்ம பேசி ஆகணும். ஏன்னா அப்பதான் எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ற அந்த விஷயம் வந்து புரியும். இப்போ காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தஞ்சாவூரில் ஒரு கண்டன போராட்டம் நடைபெறுது. இப்போ விஜய் ஆளும் கட்சியில் இருக்கிற இப்போ முதல்வர் விஜய்க்கு வந்து எப்போவுமே அவர் சினிமால இருந்து வந்தனால எப்போவுமே அவருக்கு ஒரு மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் அவருக்கு எப்போவுமே ஒரு எதிர்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போது அவருடைய குறைகளை பேசுறது, ஆளும் கட்சியோட குறைகளை பேசுறது தான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. அந்த எதிர்கட்சி வந்து அதைத்தான் செய்யணும். ஸோ உதயநிதி இதை பண்ணுறதே இல்லை. எந்த ஒரு போராட்டத்தில் எந்த ஒரு பேச்சிலையுமே வந்து அவர் இதை எப்படி தான் ஒரு குறைய சொன்னாலும் அவருடைய பர்சனல் ஆளும் கட்சியில் என்ன விஜயில் பர்சனல் லைஃப்பில் எப்படி மூக்க நுழைக்கலாம், அதை எப்படி வந்து அதை மக்கள்கிட்ட கொச்சையாக பேசலாம் அப்படின்றது வந்து உதயநிதியோட ஒரு வேலையாகவே இருக்குது. அது இப்போ இந்த கண்டன போராட்டத்துலேயும் இப்போ ஒரு விஷயம் அப்படி தான் நடந்துச்சு. இவர் வந்து காவிரி நீரில் வந்து நீர் பற்றாக்குறை அப்படி வர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. இதில் வந்து இந்த போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. ஸோ அவர் வந்து பேசுகிற நேரம் நிறைய விஷயங்கள் அன்னைக்கு பேசுகிறாரு. அங்கே பேசுகிற நேரம் நம்ம ஆளும் கட்சியில் உள்ள குறைகளை சொல்லலாம். அந்த கட்சி இப்போ ஆளும் கட்சி விஜய் வந்து முதல்வர் விஜய் மக்களுக்கு என்ன செய்யலைன்று சுட்டி காட்டலாம், என்ன அவர் பண்ணலைன்றதை சொல்லலாம். ஆனால் இவர் வந்து பர்சனல் விஷயமாக அந்த அவருடைய தொண்டர்கள் த்ரிஷா அப்படின்னு சொல்லி ஒரு கோஷம் விடுறாரு. அதுக்கு இவர் ரெட்டை வார்த்தையில் ஒரு கொச்சையாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சரியானதுன்னு தெரியலை. இப்படி வந்து பேசுகிறது வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு நாளில் அவருடைய கைதும் வந்து நடந்திருக்கு. மிகப்பெரிய பொறுப்பில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிற இவர் இப்படி பேசின ஒரு விஷயம் இப்போது சர்ச்சையாக மாறி அது வந்து பெண்கள் மகளிர் இப்போ எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மகளிரை வந்து கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு உதயநிதி அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லணும். இவர் எதிர்க்கட்சி தலைவர் தானே. ஸோ இவங்க டிமாண்ட் காட்டுவாங்க, வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல போகுது. இப்போ வரமாட்டேன் அப்படியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க டைமில் இவங்க அரெஸ்ட் பண்ணலை. இதுக்கப்புறம் ரொம்ப லாயரெல்லாம் கூப்பிட்டு பேசி அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பண்ணிட்டு போகிற டைமில் கூட இந்த அரெஸ்ட் வாரண்ட் இதை கூட நான் வந்து ஒரு காமெடியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி வந்து சொல்கிறாரு. அந்த அவ்வளோ பெரிய நிறைய பேசிட்டு சொல்கிறாரு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய குற்றமான ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு விஷயம் வந்திருக்கு, அப்படி இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. உயர்நீதிமன்றம் உதயநிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன சர்ச்சைகள் உருவாகும். ஆனால் சர்ச்சைகள் உருவாக தான் செய்யும். ஏன்னா உதயநிதி பேசின விஷயம் வந்து சின்னத ஒரு விஷயம் இல்லை. அவர் வந்து பர்சனல் லைஃப் த்ரிஷா அவங்க வந்து அரசியலுக்குள்ளே ஒரு இல்லாத ஒரு ஆள், அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்கள பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. பர்சனல் லைஃப் எல்லாருக்குமே இருக்கும். பர்சனல் லைஃப்பை பற்றி பேச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. ஆளும் கட்சியோட குறைகளாக சொல்லி காட்டலாம், அவங்க என்ன மக்களுக்கு செய்யணும் அப்படின்றத சொல்லி எதிர்கட்சியோட வேலை அது தானே, அதை சொல்லி காட்டலாம். அதை விட்டுட்டு பர்சனல் லைஃப்பை இழுத்து வன்மத்தை கொட்டி அங்கே ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ என்ன நமக்கு மக்களுக்கு தேவை, மக்களுக்கு என்ன குறைகள் தேவை, அந்த பதவியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொச்சையாக பேசுகிறத விட்டுட்டு சர்ச்சைகளை உருவாக்காமல் நாட்டை கொண்டு போகிறதுக்கு தலைவர்கள் சரியாக இருந்தால் தொண்டர்களும் சரியாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சர்ச்சைகளை உருவாக்காமல் நாட்டை நல்லா கொண்டு போகணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. இது நடக்குமான்றதை பார்க்கலாம். அதாவது இப்போது இந்த கைதுக்கு அப்புறமா வந்து பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திமுகவோட ஆதரவாளர்கள் எல்லாமே சேர்ந்து எப்படி நீங்கள் அவரை கைது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி போராட்டங்களை நடத்திக்கிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு அப்படி தான் இருக்காங்க. அடுத்து வந்து வெஹிக்கிள்ஸ் ரோட்டில் போகிற வெஹிக்கிள் எல்லாம் நிறுத்தி அப்புறம் அவங்களோட சண்டை போடுறது, அந்த மாதிரி போராட்டம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் ஒரு இடைஞ்சலான ஒரு விஷயம். ஆமாம், பொதுமக்களுக்கும் இடைஞ்சலான விஷயம். திமுக வந்து ஒரு பக்கம் எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுவும் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தானே.
இல்லையா? நாட்டோட எதிர்க்கட்சி தலைவரை வந்து கைது செஞ்சு கூட்டு போறாங்க. சரி, அதுக்கு சட்டம் அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நீங்க எதுக்கு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுற அளவுக்கு இது அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்வீட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுற வீடியோஸும் வந்து வெளியாகி இருக்கு. அதையும் தாண்டி ஒரு பக்கத்தில் வந்து இந்த போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தாண்டி வரக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் வச்சிருக்கிற இடங்கள்ல வந்து அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு அவங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. எதை எப்படியோ உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்குது. அவங்களுடைய அந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய இதை ஆரம்பிச்சு வச்சது வந்து உதயநிதி. ஸோ இதை முடிச்சு வைக்க வேண்டியதும் அவர் தான். இல்லை, நீங்கள் சொன்னதுதான். இப்போது இது இன்னைக்கு நேற்று நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த சட்டமன்ற பேரவை ஆரம்பித்த முதல் நாட்களில் வந்து முதலமைச்சர் பேச மாட்டேங்கிறாரு, முதலமைச்சர் வந்து எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து ஒரே குற்றச்சாட்டுகளாக முன்வச்சிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் அவர் வந்து பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பித்த டைம் என்ன செய்வாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் எல்லாமே எழுந்து சட்டமன்றத்துலேருந்து வெளில போயிருப்பாங்க. அப்போது அன்னைக்கு நாளில் முதலமைச்சர் விஜய் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். அந்த கதையில் வந்து அப்பாவை காணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். இதுவும் அன்னைக்கு அந்த டைமில் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசியிருந்தாங்க. ஏன்னா அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அம்மாவை காணும் அப்படின்னு சொல்லி பசங்கள்லாம் வெளில தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து இப்படி சட்டமன்றத்தில் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அப்பவும் வந்து அவர் வந்து தனிப்பட்ட விஷயங்களை மென்ஷன் பண்ணி முதலமைச்சர் மேலே தாக்குதல் நடக்கிற மாதிரி. அதுதான் நான் சொன்ன மாதிரி உதயநிதி வந்து நாட்டு மக்களையும் நாட்டையும் வந்து எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி கொண்டு போகணுன்றதை விட்டுட்டு விஜயோட பர்சனல் லைஃப், முதல்வர் விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறாரோன்றது வந்து என்னோட டவுட். அதாவது இப்போது எப்படியோ எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்றுலேருந்து இன்னைக்கு நாள் வரைக்குமே இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டோட அரசியல் களம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற வாகனத்துக்கு பின்னாடி தனிப்பட்ட வாகனங்கள் போகிறது என்ன, ஆதரவாளர்கள் போகிறது என்ன, எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி, அதை தாண்டி முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை விடுத்து வீடியோலாம் போட்டு காணொலி மூலமாக பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலினோட லோயர்ஸும் வந்து அறிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இனி என்ன நடக்க போகுது, எது எப்படி இருந்தாலும் போலீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் அவங்களுக்கு கிடைச்ச உடனே இந்த விசாரணைகளை நடத்திட்டு அவரை இன்னைக்குள்ள நாங்க விடுவிச்சிருவோம், அவரை ரிமாண்ட்ல கூட வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ சென்னையை தாண்டி திருப்பூர், சேலம், திருநெல்வேலி இந்த மாதிரியான இடங்கள்லையும் வந்து போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யக்கூடிய இந்த டைம் வரைக்குமே பல போராட்டங்கள் பதிவாயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான அப்டேட் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் நாளைக்கு என்னென்ன சம்பவங்கள் பதிவாகியிருக்கு, நாளைக்கு நாட்டில் என்ன நடக்குது, எங்களுடைய பக்கத்து நாட்டில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இன்னைக்கு நாளில் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்த விஷயங்கள் தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சிக்கு கீழேயும் நீங்கள் பல பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்ததை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வழங்கின செய்திகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாள்லேயும் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்ல மறக்காதீங்க. ஸோ நாம் நாளைக்கும் சந்திக்கலாம் கனுஷியா.